செய்வோம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நல்ல நாமத்தினால உங்களை யாவரையும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். விசேஷமாக அன்றைய தின சிறப்பான வழிபாட்டில் உங்களை யாவரையும் நான் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் உங்களுக்காரன் குடும்பத்தை சார்பாக இனிய அன்றைய தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் இந்த பூமியிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் பெருகும்படியாய், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உடைய பைபிள் வேதாகமத்தில் கொடுத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் மனதார நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு போகும் முன்பதாக தலையிலே தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தேவன் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தேவன் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவரே. என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவரே. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தேவன் நீ. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல பேசும் தேவன் நீ. நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஒவ்வொரு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் திவ்ய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். பேசும் தெய்வம் நீர் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே பேசாத கல்லோ மரமும் அல்ல ஆண்டவரே. எங்களோடு அனுதினம் உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்க போகிறோம். வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்க போகிற ஒவ்வொரு உள்ளத்திலும் வார்த்தைகள் ஆண்டவரை தங்கி வைக்க, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள, நன்மையான ஈவுகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுடைய கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். மீண்டுமாக உங்களை யாவரையும் இந்த காலை வழிபாட்டிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். The book of Luke chapter 1 verse 28. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் லூக்கா 1:28. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அவர் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவரே வாழ்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட தாயை குறித்து சொல்லப்பட்ட
சொல்லப்பட்ட வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 1:28 பதிவிட்டிருக்கிறார். மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி என்று ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி. இந்த மரியாளுக்கு வாழ்க்கையை பார்க்கும் போது ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் 3 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மரியாளுக்கு கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் என்றால், கிருபை பெற்றவரே, தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் ஈவு. கிருபை பெற்றவரே என்று சொல்லி ஆண்டவர் வாழ்த்துகின்றார். இரண்டாவது, நீ வாழ்க, நீ வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லி மரியாதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம், உன்னுடனே இருக்கிறார். He is with us, He is with you. அவர் உன்னுடனே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அப்ப கிருபை பெற்றவரே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் சொல்லி 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த மரியாதைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம் லிங்கன் என்கின்ற ஒரு தேவ மனிதர் இவராய் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, no one is poor who has a godly mother. அதாவது ஒரு தேவ பக்தி உள்ள தாயை கொண்டிருக்கிற எந்த மனிதனும் ஏழை கிடையாது. ஒரு தேவ பக்தி உள்ள தாயை கொண்டிருக்கிற எந்த மனிதனும் ஏழை கிடையாது என்று சொல்லி ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் தாயை கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மையான காரியங்கள் உண்டு. அவர் ஒருபோதும் ஏழையாக இருக்கவே முடியாது. அப்ப நம்ம யாரும் என்ன சொல்லக்கூடாது, நான் ஏழை என்று சொல்லவே கூடாது. ஏனென்றால் நமக்கு ஆண்டவர் தாயை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு. அப்புறம் இரண்டாவதாக பார்க்கும்போது ஒரு பழமொழி இப்படியாக சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, no nation is greater than its mother, for they are maker of its man. அதாவது எந்த ஒரு தேசமும் அந்த தேசத்தின் பெண்களை காட்டிலும் அல்லது தாய்மார்களை காட்டிலும் மேலானவைகள் கிடையாது. அதாவது ஒரு பழமொழி இப்படியா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு தேசமும் அந்த தேசத்தின் பெண்களை காட்டிலும் அல்லது தாய்மார்களை காட்டிலும் இந்த உலகத்திலே மேன்மையானவைகள் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி பெண்மையை குறித்து ஆண்டவர் அந்த ஒரு பழமொழிகள் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஜூஸ் ப்ரோப்ஸை பார்க்கும்போது, யூத அந்த நீதிமொழிகளை பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, it was impossible of God to be the present everywhere, so the created moms. அதாவது கடவுள் எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருக்க சாத்தியமானது இல்லை, எனவே அவர் தாய்மாரை உருவாக்கினார் என்று சொல்லி யூதருடைய அந்த பழமொழியிலே அவங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது கரெக்டா? அதாவது கடவுள் எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது, சாத்தியமா இல்லை, அதனாலதான் தாய்மாரை உருவாக்கினார். தியாலஜிக்கலா பார்க்கும்போது கரெக்ட் இல்லை என்னை பொறுத்தளவு. ஏனென்றால் பைபிள் வேதம் சொல்லுது, God is omnipresent. அதாவது கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் இங்க இருப்பார், அங்க இருப்பார் அல்ல, அவர் எல்லா இடத்திலும் அவர் கூப்பிடுகிற யாருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். சோ ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருக்கிற. ஆனாலும் அவர் அந்த பெண்மையை தாய்மையை குறித்து ஆண்டவர் சொல்வது ஜூஸ் அந்த யூத கலாச்சாரத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே பார்க்கும்போது இப்படியாக இவங்க தாய்மை குறித்து உலகத்திலே தாய்க்கு ஈடாக எதையும் நிறுத்த சொல்லி இங்கே அநேக மனிதர்கள் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு நான் இவ்வாறாய் கொடுக்க ஆசைப்படுகிறேன். மதர், யூ ஆர் ஸ்ட்ராங். தாயே, நீ பலசாலி என்கின்ற ஒரு தலைப்பு கீழாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மதர், யூ ஆர் ஸ்ட்ராங். தாயே, நீ பலசாலியாக இருக்கிறாய் என்று சொல்லி ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒரு 3 காரியத்தை கொடுத்து நான் சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். மதர், யூ ஆர் ஸ்ட்ராங் when you are kneel down. ஒரு தாய் எப்பொழுது பலசாலியாக மாற முடியும் என்றால் ஒரு 3 காரியத்தை உங்களோடு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். என்ன காரியம் என்றால், முதலாவது, மதர், யூ ஆர் ஸ்ட்ராங் when you are kneel down. நீங்கள் முழங்காலே நிற்கும் போது நீங்கள் பலசாலி. எப்பொழுது பலசாலியா இருக்கிற ஒரு தாய்? எப்பொழுது நீங்க முழங்காலில் நிற்கிறீங்களோ அப்பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் பலசாலியாய் காணப்படுகிறீர்கள்.
இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்ம கணவனுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக இதை நாம் முழங்காலில் நிற்க வேண்டும், முழங்காலில் நிற்க வேண்டும். வேதத்திலே ஒரு உதாரணமாய் பார்க்கும்போது இங்க நான் வாசித்து கேட்டதான வேத பகுதி 1 அதிகாரம் வசனம் 9 வசனத்தை துவங்கி 8 வசனம் வரை 38 வசனம் வாசித்து பார்க்கும்போது அன்னாவை என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே பல முறைகள் அன்னாவை குறித்து நாம் பல செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம், பல வேத ஆராய்ச்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அண்ணாவோட வாழ்க்கையில பல குணங்கள் உண்டு. The good qualities of அண்ணா வாழ்க்கையை பார்க்கும்போது அண்ணோட வாழ்க்கை பார்க்க ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் அழுகை புலம்பலாய் காணப்பட்டது. அவள் வாழ்க்கையில் பிள்ளை இல்லை. அண்ணா என்ன செய்யணும் தெரியுமா? தனக்கு இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தரை சார்ந்து கொண்டார். தனக்கு இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தரை சார்ந்து கொண்டார். இன்னைக்கு எனக்கு இருக்கிற பண வசதியா இருக்கட்டும், எனக்கு இருக்கிற பொருளாதார வசதியா இருக்கட்டும், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதே நிலைமையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும். இன்னைக்கு பல நேரங்கள் சொல்றது எனக்கு பணம் இல்லை, என்னிடத்துல வசதி இல்லை, நான் ஒரு ஏழையா இருக்கிறேன், என்னிடத்துல பலன் இல்லை, என்னால முடியாது என்று சொல்லி பல நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி போகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அண்ணா தேவனுடைய சமூகத்திலே அவர் முழங்கால் படியிட்டார், ஆண்டவருடைய சமூகத்திலே பலசாலியாய் காணப்பட்டார். அப்ப தனக்கு இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தரை சார்ந்து கொண்டார். வேதத்தில் பார்க்கும்போது அண்ணன் சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் சார்ந்து கொள்ளவில்லை. பெரினால் அண்ணாவை துக்கப்படுத்தினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்கானா ஆறுதல்படுத்துகிறார். அண்ணால் அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டார். அப்போ இன்னைக்கு நாம் முழங்கால் படியணும். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட வேண்டும். என்னுடைய கணவருக்காக நாம் முழங்கால் படிட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்காக நாம் முழங்கால் படிட வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்காக நாம் முழங்கால் படிட வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, மூளையில் முடியாதது முழங்காலிலே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மூளையில உட்கார்ந்து அது கொண்டிருக்கலாம், என் மூளையை போடுவது கசக்கலாம், ஆனா முழங்காலிலே நிற்கிற ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவனை பலசாலியாக, அவனை ஸ்ட்ராங்காய் கர்த்தர் மாற்றுவராய் இருக்கிறார். ஒரு குடும்பத்துடைய மிகப்பெரிய பலசாலி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது தாய் தான், பெண் தான். ஒரு குடும்பத்துடைய மிகப்பெரிய பலசாலி. எவ்வளவு பேர் இருந்தாலும், எத்தனை ஆண்கள் இருந்தாலும், ஒரு தாய் இல்லை என்றால், ஒரு பெண் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் ஒரு ஹாப்பினஸ் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. சோ ஆண்டவர் சொல்லுகிறது, மதர் யூ ஆர் ஸ்ட்ராங் when you are kneel down. பெண்ணே, நீ முழங்கால நிற்கும் போது நீங்க பலசாலியாய் காணப்படுகிறீங்க. அண்ணனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தனக்கு இருக்க சூழ்நிலையில் கர்த்தரை சார்ந்து கொண்டார். இரண்டாவது, வழக்கத்துக்கு மாறாக தன்னை மாற்றிக் கொண்டார். பல நேரங்களில் அவர் துக்கமுகமாய் அவர் இருக்கவில்லை. பல நேரங்களில் பல வார்த்தைகள் காயப்படுத்தின போதிலும் கூட வழக்கத்துக்கு மாறாக தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு பெண்ணாய் காணப்படுகிறார். இன்னைக்கு பல நேரம் நம்ம சோதனை இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் பாரங்கள் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அதை குறித்து நான் சோர்ந்து போகாதபடிக்கு என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்னால் துக்கமுகமாய் இருக்கவில்லை. காரணம் 4 காரியங்கள். மனம் கசந்து அழுது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அவர் ஆண்டவருடைய சமூகத்தில், மனிதனிடத்தில் அவர் மனம் கசந்து அழுகவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னால் அவர் மனம் கசந்து அழுக ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது கர்த்தரிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணினார். இன்னைக்கு பல நேரங்கள்ல இன்னைக்கு நாம் பொருத்தனையே நாம் பண்றதில்லை. இன்னைக்கு பொருத்தனை என்றால் என்னன்னு தெரியல. நீ பொருத்தனையுடைய அந்த மேன்மை நமக்கு தெரியவில்லை. பல நேரங்களில் பல காரியத்தை குறித்து நாம் அழுது கொண்டிருக்கோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணும் பொழுது அந்த காரியத்தை நிச்சயமாக கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுகிறார். என்ன பொருத்தனை பண்ணுகிறார்? மிகப்பெரிய ஒரு பொருத்தனை. ஆண்டவரே, பல வருடங்கள் குழந்தை இல்லாத அண்ணா எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பீரானால் அந்த குழந்தை பால் மறக்கிறதுக்கு முன்பதாகவே அதை கொண்டு உங்களுக்கு ஊழியக்காரனாக ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி அண்ணா ஒரு பொருத்தனை பண்றாரு. மூன்றாவது, கர்த்தருடைய சன்னிதானத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டால். நான்காவது, கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் செய்தால். வழக்கத்துக்கு மாறாக அண்ணாள் தன்னை மாற்றிக் கொண்டார். மூன்றாவது, அண்ணாவோட வாழ்க்கை பார். முதலாவது, தனக்கு இருக்கு சூழ்நிலையில் கர்த்தரை சார்ந்து கொண்டார். இரண்டாவது, வழக்கத்துக்கு மாறாக தன்னை மாற்றிக் கொண்டால். மூன்றாவது என்ன செய்றாங்கன்னா, ஏற்றது போல செயல்பட்டால். பொருத்தனைக்கு ஏற்றது போல அண்ணாவுடைய வாழ்க்கையில செயல்பட்டா. என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க, முழுமையாய் ஒப்பு கொடுத்தாங்க.
எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணாங்களோ, எனக்கு குழந்தை கொடுக்கிறேன்னா உனக்கு ஊழியக்காரனை கொடுப்பேன்னு சொல்லி, அதே போல இந்த வாக்கு தத்தத்திலே உண்மையா இருந்தால், தான் வாக்கு பண்ணினதிலே உண்மையா இருந்தால், கர்த்தருடைய அந்த பணிக்கென்று தன்னுடைய மகனை பிரித்தெடுத்தால், 2 வயசுல கொண்டு போய் தேவாலயத்திலே கொண்டு போய் விடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்போ நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீ அண்ணோட வாழ்க்கை பார்க்கும் போது அவர் முழங்கால் படிக்கிறதுனால, கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால, வழக்கத்துக்கு மாறாக மாற்றிக் கொண்டதுனால, பொறுத்தனை கேட்டது போல செயல்பட்டதுனால அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே பலசாலியாய் காணப்பட்டார். ஆண்டவருடைய சமூகத்திலே பலசாலியாய் காணப்பட்டார். ஏற்கனவே நாம் வேத ஆராய்ச்சி நாம் பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட 600 வருடங்கள் குறித்து சாபங்கள் அண்ணனுடைய வாழ்க்கையில மாறி போனது. அண்ணனுடைய வாழ்க்கையில மாறி போனது. 30 வயசுல தான் லேவி கோத்திரத்தில் 30 வயசுல தான் தேவாலயத்தில் ஊழியம் செய்ய வேண்டும். ஆனா 2 வயசுலயே சாமுவேலை கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டார். கர்த்தரை அவனை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசியாக ஆண்டவர் சாமுவேலை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்க நான் முழங்கால் பணியிடும் பொழுது ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பலன் உண்டு என்று பார்க்கிறோம். முதல் காரியம், மதர் யூ ஆர் ஸ்ட்ராங் when you kneel down. நீ முழங்கால் பணியிடும் போது, நீ முழங்கால் இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பலசாலியாக மாற்றுவார். இரண்டாவது காரியம், மதர் யூ ஆர் ஸ்ட்ராங் because you trust your children more than they deserve. அதாவது உங்கள் பிள்ளைகளை அவங்க தகுதிக்கு மிஞ்சி நம்புறீங்க, அதனால் நீங்க பலசாலி. இரண்டாவது காரியம், இந்த அன்றைய தினத்தில் ஆண்டவர் கொடுக்கிற முதல் காரியம், நீ முழங்கால் பணியிடும் போது ஆண்டவர் சமூகத்தில் பலசாலியாக மாறுவீங்க. இரண்டாவது, உங்க பிள்ளைகளை அவங்க தகுதிக்கு மிஞ்சி நம்புறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நீங்க மிகப்பெரிய பலசாலி. இன்னைக்கு நம்முடைய பிள்ளை எதுக்குமே உதவாதா இருக்கலாம், ஒருவேளை அவன் படிப்பறிவில்லாத இருக்கலாம், ஒருவேளை எதிர்காலத்தை எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். ஆனா அவன் தகுதிக்கு மிஞ்சி ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகள் நம்புறா என்றால் அது தாயாலே மாத்திரம் தான் முடியும். அப்போ no one can trust, but in every situation mother only trust. தாய் மாத்திரம் தான் எல்லா சூழ்நிலையும் தன்னுடைய பிள்ளைகளை நம்ப முடியும் என்று சொல்லி பக்தர் நிவாராய் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். மார்க்கு மேரோ என்கின்ற ஒரு அமெரிக்கன் பாக்ஸர், அதாவது வேர்ல்டு ரேசர் என்கின்ற ஒரு மனிதன், அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மிக பாவம் நிறைந்த வாழ்க்கை. ஒரு நாள் என்னாச்சு, அவன் வாழ்க்கையில மிக ட்ரக்ஸ் போத பொருளுக்கு அடிமையாக இருந்த ஒரு மனிதன். அவன் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பாக்ஸராய் காணப்படுகிறான், மிகப்பெரிய ரேசராய் காணப்படுகிறான். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது ஒரு நாள் என்னாச்சு, அவன் விளையாடுற இடத்துல அவன் தாயாரும் போய் இவன் சுமாரா விளையாடுவான். ஆனாலும் அவன் என்ன செய்வாங்க, அவன் தாயை என்கரேஜ் பண்ணுவாங்க, கிரவுண்ட்ல போய் அவனை உற்சாகப்படுத்துவாங்க. அங்குள்ள கேட்பான், யாரு சொல்லி கேட்கும், என்னுடைய தாயார் என்று சொல்லி அவன் பெருமையா சொல்லி கொள்வான். ஆனா வீட்டுக்கு திரும்பும் போது அவன் தாய் இடத்துல பேச மாட்டான். அவன் தாய் அவன் காத்து கொண்டிருப்ப, என் மகன் எப்பொழுது வருவார், அவனோட பேச வேண்டும், அவனோட உட்கார வேண்டும், அவனோட அமர வேண்டும் என்று சொல்லி அவன் காத்திருப்பார். ஆனா இவனோ தாய்க்கு பயந்து அப்படி ஓரமாய் போய் தன் ரூமுக்குள்ள படுத்துக் கொள்ளுவான். ஒவ்வொரு நாளும் இப்படியே தாய் காத்துக் கொண்டிருப்பார். ஆனா அவர் தன் அறைக்குள்ளே போய் படுத்துக் கொள்வார். ஒரு நாள் ஒரு கால் வந்தது, ஜப்பானுக்கு விளையாட்டுக்கு மூலியமாய் சென்று விட்டார். ஒரு நாள் கால் வந்தது, உங்களுடைய தாயார் மறித்து விட்டார்கள், உங்களுடைய தாயார் மரணம் அடைந்தார்கள். அவன் அழுக ஆரம்பித்தான். அப்பொழுது நினைத்துக் கொண்டான், how I am going to repay you, எப்படி நான் மறுபடியும் இந்த காணிக்கை நான் செலுத்துவேன், எப்படி how I am going to repay you என்று சொல்லி அவன் கதற ஆரம்பிக்கிறான். அந்த மார்க்ஸ் மேரோ மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றப்பட்டு மிகப்பெரிய கிறிஸ்டியன் ஸ்பீக்கர் மோட்டிவேஷனாக அவன் மாற ஆரம்பித்தான். எந்த சூழ்நிலையும் தாய் மாத்திரமே நம்ம நம்ப முடியும், தாய் மாத்திரமே எல்லா சூழ்நிலையும் நம்ம நம்ப முடியும். அவன் தாயை அவன் புறக்கணித்தான், மறித்து விட்டாங்க. ஆனா வாழ்க்கை மனம் திரும்பி மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக அவன் வாழ்க்கை மாறப்பட்டது, அவருடைய வாழ்க்கை மாறப்பட்டது. அப்ப மறித்தும் அவருடைய வாழ்க்கை மாறுகிற ஒரு சூழ்நிலை பார்க்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனம் 13 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, the book of Proverbs 31ஆம் அதிகாரம் வசனம் 13 வசனம் பார்க்கும். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே
உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல விழுகிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளிக்கிறார். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறார். தன் கைகளில் சம்பாதித்ததினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். பாருங்கள், தாயுடைய வேலையை சொல்லி பார்க்கும்போது காலையிலே எழுந்திருச்சு சமைக்கணும், அநேக காரியங்கள் அங்கு பார்க்கின்றோம். கப்பலை வாங்குகிறார், தூரத்தில் தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறார். இருட்டோடே எழுந்து விட்டார் அனைவருக்கும் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துகிறார் சொல்லி நீதிமொழிகளில் அவர் வேதம் இப்படியாக சொல்லப்படுகிறது நாம் பார்க்கின்றோம். அப்போ mother was strong because you trust your children more than they deserve. The third thing, மூன்றாவது காரியம், தாயின் எப்பொழுது பலசாலியாய் மாறுவாய் என்றார். Mother was strong because your love is invisible, unstoppable. தாயினை பலசாலி, உங்களது அன்பு தகுதி நிறுத்தப்பட முடியாது. அதாவது தாயினை பலசாலி, உமது அன்பு தடுத்து நிறுத்தப்பட முடியாதது. தாயினை பலசாலி, உமது அன்பு தடுத்து நிறுத்தப்பட முடியாதது. Your love is invisible, your love is unstoppable. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தாயுடைய அன்பு ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த சூழ்நிலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனாலதான் தாயே நீ பலசாலி, தாயே நீ பலசாலி. ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா 49 அதிகாரம் வசனம் 15 வசனம் சொல்லுகின்றது. என்ன சொல்கிறது என்றால், இதோ ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இங்க வசனம் சொல்லுகிறது, தாயானவள் என்ன செய்ய மாட்டாங்களா, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நானும் மறப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மறந்தாலோ, தாய் மறந்தாலும் மறப்பதில்லை. ஆனால் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தன் பாலகனை மறப்பாலோ. ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல? அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ஸ்திரியானவள் தாயை மறக்க முடியுமா? ஸ்திரியானவள் பிள்ளைகளை மறக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பாலகனை மறப்பாலோ. ஒருவேளை அப்படி மறந்தாலும் மறக்க மாட்டாங்க. அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். தாயானவள் மறக்க மாட்டாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். லவ் நெவர் ஃபெயில். அன்பு ஒருபோதும் தோற்று போகாது. அல்லேலூயா. அன்பு ஒருபோதும் தோற்று போகாது. 3 காரியத்தை பார்த்தோம். நீங்கள் முழங்காலில் இருக்கும்போது நீங்கள் பலசாலியாய் காணப்படுகிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை அவங்க தகுதிக்கு மிஞ்சி நம்புறீங்க, அதனால நீங்க பலசாலியாய் காணப்படுறீங்க. தாயின் பலசாலி, உங்களது அன்பு தடுத்து நிறுத்தப்பட முடியாதது, அதனால நீ பலசாலியாய் காணப்படுகிறார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இனி உதாரணத்துக்கு நம் மதர் தெரேசாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எதை குறித்தும் கவலைப்படாமல் இன்னைக்கு அநேக உலக மக்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக, உலகமே கொண்டாடுகிற ஒரு தாயாக தன்னை வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட அன்னை தெரேசா போல. அதனாலதான் அவருக்கு அன்னை தெரேசா, மதர் தெரேசா. உலகமே ஒரு தாய், ஒரு பெண்ணுக்கு தாய் என்ற பட்டத்தை கொடுத்த உலகம். ஒரு நாள் மதர் தெரேசா தன்னுடைய பிள்ளைகளுக்காக டொனேஷனுக்காக வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு டொனேஷன் கேட்கும்போது, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்க சொல்லி கேட்கும்போது அவங்க முகத்திலேயே நேரம் துப்பிட்டாங்க. எதுக்கு நின்றவங்க அன்னை தெரேசாவை பார்த்து முகத்துக்கு நேராக துப்பி விட்டார்கள். மதர் தெரேசா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த காரிய துப்புதலை நான் வாங்கிக் கொள்கிறேன், என் பிள்ளைகளுக்காக ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தாய் அவள் காணப்பட்டார் சொல்லி பார்க்கின்றோம். அநேக பிள்ளைகளை அது அதிகமாக நேசித்த ஒரு தாயாக காணப்பட்டார்னு சொல்லி பார்க்கின்றோம். இன்னைக்கு இந்த மதர் தெரேசா, அன்னை தெரேசா அன்னைய நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் நானும் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? இன்னைக்கு ஆண்டவர் 3 காரியத்தை நம்மோடு தெளிவாக பேசியிருக்கிறார். நீங்க முழங்கால் இருக்கும்போது ஆண்டவரோட பலசாலியை மாற்றுகிறார். தகுதிக்கு மிஞ்சும் ஒரு பிள்ளைகள் நம்புறீங்க, நல்லதுதான். அதனால தான் நீங்க பலசாலியை காணப்படுறீங்க. இன்னைக்கு நான் உங்களது அன்பு தடுத்து நிறுத்தப்பட முடியாத அன்பா இருக்கு, அதனாலதான் நீங்க பலசாலியை காணப்படுறீங்க. நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் இல்லைங்க, உங்க பிள்ளைகள் அதிகமாக நம்புங்க. இன்னும் ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்துங்க, ஆண்டவருக்கு என்று வாழுங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார்கள்.
கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு இன்று ஆசீர்வாதமாய் மாற்றுவார்கள். ஆமென்.